வணக்கம் மக்களே, நான் உங்கள் பரத் யூகே ஃபிஷர்மேன். இன்றைக்கி நம்ம நெத்தியில் வலை தாங்க தள்ளிட்டு வந்திருக்கோம். நம்ம வலையில் இன்றைக்கி ஓரளவு மீன் வந்துட்டுருக்கு. இந்த நெத்திலி இனத்தில் இது கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறதால இந்த மீன் பேர் வந்து நாங்கள் தேராகண்டுன்னு சொல்லுவோங்க. நாங்கள் ஒரு மீன் கூட வலையிலேருந்து எடுக்கவே இல்லைங்க, தானாகவே கொட்டுது பாருங்கள். இது பெரிய மீனாக இருக்கிறது தான் இது கொட்டிடுது. அது சின்ன மீனாக இருந்தால் தலை போய் மாட்டிக்குங்க கண்ணில், வலையோட கண்ணில். இந்த மீன் வலை கிளப்பும்போது பாதி தண்ணியிலே கொட்டிட்டு போகுதுங்க, அவ்வளோ பெரிய மீனாக இருக்குது இது. இந்த மீன்லாம் வலையில் கிடச்ச ஒன்றுமே டக்குன்னு கிளப்பிடணுங்க வலையை, இல்லைன்னா நம்ம வலையில் ஒரு மீன் கூட வராது, எல்லா மீனும் கொட்டிட்டோம். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு 2 பாக்ஸ் மீன் கிடச்சிருக்குங்க. இதுபோல் எல்லார் வலையும் நிறைய மீன் கிடச்சிச்சின்னா இந்த மீனை வந்து நாங்கள் கருவாடு போட்டுருவோங்க. ஏன்னா அந்த நிறைய வெள்ளை கிடச்சிச்சின்னா மீன் ரேட்டு கம்மியாக போகும். அதுவே கருவாடு போட்டு சேல்ஸ் பண்ணால் ரேட் அதிகமாக போகுங்க. இப்போ நம்ம இறால் கம்மியாக தான் மீன் கிடச்சிருக்கு, அதனால் இதை சேல்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ யாரும் புதுசாக பார்க்குறோம்னா யூகே ஃபிஷ்